கிட்டத்தட்ட இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து படத்தோட ட்ரெயிலருக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தளபதி விஜயோட கடைசி படம், அப்புறம் எச் வினோத்தோட டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு. ஸோ அவ்வளோ நாட்கள் எதிர்பார்த்து பார்த்ததுக்கு ட்ரெய்லர் ஒருத்தன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர் பிளாக் பஸ்டராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ட்ரெய்லர் பார்க்கலாம், போய் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக இருக்கட்டும், இடையில வர ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அப்படி இன்ச்சாக செதுக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கதை படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பா பொண்ணு 2 பேருக்குள்ளே நடக்கிறது தான் கதை. ஸோ அப்பா வந்து பொண்ணு வந்து வீரமாக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்பாக இருக்காங்க. ஸோ ராணுவத்தில் சேர்த்து விட்டார். ராணுவத்தில் சேர்த்து விடும்போது அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதில் தளபதி வந்து இன்வால்வ் ஆகி இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத கதைக்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்தா தெரியுது. இதையும் நிறைய பேர் வந்து குறை சொல்ல தான் செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து என்ன எடுத்தாலும் குறை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம லிஸ்ட்லேயே எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆஸ் எ தளபதி ஃபேனாகவும் சரி, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் சரி, ட்ரெய்லர் வந்து பிளாக் போஸ்ட்டாக இருக்குது. பார்க்கலன்னா என்ன போய் பாருங்கள், நீங்களே போய் பாருங்கள். நீங்களே பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஜனவரி 9 வந்து தளபதியோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணும், தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ ஜனவரி 9 வந்து தியேட்டருக்கு போயிட்டு அங்கே நம்ம ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். பை.